ரஷ்யா கிட்ட உக்ரைன் சரணடைறதா ஃபைனலா முடிவெடுத்துட்டாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ட்ரம்ப்பை பார்த்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உக்ரைன் மற்றும் ரஷ்யா வர வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இது என்ன பண்ணுமே ஸ்டாப் பண்ண முடியல. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ட்ரம்ப் கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாரு. ட்ரம்ப் என்ன பண்ணாரு, புட்டினை வந்து ஒரு 4-5 டைம் இன்வைட் பண்ணாரு. ஆனா புட்டின் அவர்கள் அக்செப்டே பண்ணல. இந்த வாரம் ஸ்டாப் பண்ணணும்னா நான் தான் முடிவு பண்ணணும், எனக்கு ஒரு சில கோரிக்கைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் அவர்கள் சொன்னாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுத் ஈஸ்ட் பகுதியில் இருக்க டால்மாஸ் என்ற பகுதியை எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க, நான் வந்து வாரம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுறேன், உங்களோட மிலிட்டரி வந்து டிமிலிட்டரைஸ் பண்ணிருங்க, நான் எதுவுமே அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன பண்ணாருன்னா, இதை எதிர்த்து அமெரிக்கா கிட்ட டோமாஹாக் மிசைல் கேட்டிருந்தாரு. அந்த டைம்ல வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, வேண்டாம், நீ வந்துட்டு ரஷ்யா கிட்ட பகிச்சிக்காத, புட்டின் அவர்கள் வந்து இந்த வாரம் ஸ்டாப் பண்ற மாதிரி தெரியல, நீ டோல்மாஸ் என்ற பகுதியை விட்டு கொடுத்துன்னு சொல்லிட்டாரு ட்ரம்ப். இவ்வளவு நாள் 1 மாசம் கழிச்சு ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்துட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, டால்மாஸ் என்ற பகுதியை ரஷ்யாவுக்கு விட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாரு. இந்த வார் வந்துட்டு விரைவில் முடிய போகுது. ரஷ்யா உக்ரைன் வார் வந்துட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு இந்த வார் இப்ப முடிவு வரப்போகுது. இதுல பத்திர கருத்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.